நம்முடைய தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தியானித்தபடி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் இப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாம மகிமைப்பட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 42 அதிகாரம் 21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். Genesis chapter 42 verse 21. இப்போ இக்கட்டான நிலைமையில யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஆகாரத்துக்கு நிற்கும் பொழுது அவர்கள் வைத்த ஆகாரங்களை அவர்கள் மூட்டையிலும் கொண்டு வந்த பணத்தையும் வைத்து அவருடைய பான பாத்திரத்தையும் வைத்து அனுப்பும் பொழுது ஒரு பெரிய சோதனையான சூழ்நிலைகள் அவர்களுக்கு வருகிறது. அப்போதான் உணர்றாங்க, நம்ம இத்தனையோ 20 வருஷத்துக்கு முன்பதாக நம்ம சகோதரனுக்கு பண்ண துரோகத்தினால இன்னைக்கு நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை உணர்ற பண்ணாம இருக்க மாட்டாருங்க. இன்னொரு இடத்துல சொல்லவா, நம்ம கொஞ்சம் உணர்கிறது நமக்கு நல்லது. நம்ம கொஞ்சம் உணர்ந்து ஏதோ அன்னைக்கு பண்ண தப்பு பண்ணிருக்க கூடாது, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என் அண்ணனுக்கோ அக்காக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அந்த நபருக்கோ அப்படின்னு ஒரு உணர்வு உள்ள வருது பார்த்தீங்களா, அது நல்லதுங்க. அந்த உணர்வே இல்லாம நான் அதை தப்பு பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான்லாம் ஒரு தப்பும் பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பூசி மொழி மறைக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 டேஞ்சருங்க. உங்களோட தாங்க பேசிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு ஒரு வேளை ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தாலும் இப்ப நம்ம படுற பிரச்சனையும் போராட்டத்தையும் பாடுகளையும் பார்த்தா உங்களுக்கே ஒரு மனசுக்கு தோண ஆரம்பிச்சிடும். என்னைக்கோ அன்னைக்கு பண்ண தப்பு தானோ, அன்னைக்கு உங்களுக்கு அந்த தப்பை பண்ணிட்டேன், அவங்க மனசை கெடுத்துட்டேன், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அவங்க லைஃப்பை நான் கெடுத்துட்டேன், அது தப்பு பண்ணிருக்க கூடாது, அந்த இடத்துல அப்படி பேசியிருக்க கூடாது, அந்த இடத்துல அதை செஞ்சிருக்க கூடாது, அந்த இடத்துல நான் அவசரப்பட்டிருக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையில நிறைய முறை இந்த விதத்தை நான் எத்தனையோ முறை யோசித்திருக்கிறேன். அவசரப்பட்டிருக்க கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். என்னோட அன்பின் சகோதரர்கள் பல பேர் நெருங்கி இருந்தவர்கள் தூரமாய் போயிருக்கும் பொழுது நான் ஒருவேளை என் மேல் ஏதோ குறைகள் இருக்கிறதா என்று நான் நிறைய முறை யோசித்திருக்கிறேன். இன்றைக்கும் அவர்கள் எனக்கு அன்பின் சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, தேவ மனுஷராக இருக்கிற நம்ம எப்பவுமே எல்லாரையும் நேசிக்கணும். ரைட், ஓகே. இப்போ வார்த்தைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வரட்டும் நம்மள. அன்னைக்கு நம்ம சகோதரனுக்கு பண்ண துரோகத்துலதான் இன்னைக்கு இப்படி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைய சிச்சுவேஷன்ஸை நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று உணர்கிற யாக்கோபின் பிள்ளைகளா இருக்கிற யோசேப்பின் சகோதரர்கள். ரைட், தட்ஸ் ரியலி குட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆட்டிடியூட். குட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆட்டிடியூட். இந்த உணர்வு இருப்பது நல்லது நல்லது நல்லது. அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி அப்பா அம்மா, அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது, பண்ணிட்டோம். சில நேரங்கள்ல நம்ம யதார்த்தமா சொல்ல போய் சிலர் நம்மளை தப்பா கூட புரிஞ்சு நம்மளை தவற குற்றம் சாட்டிடுவார்கள். நம்ம என்ன மோட்டோட சொன்ன வார்த்தைகள் மாற்றி மாற்றி பேசி விடுகிறார்கள். போகட்டும், இதெல்லாம் நம்ம தாண்டி வருகிறோம். Everything we should do one thing, my brother and sister. God is speaking to you face to face, my brother and sister. எல்லாத்தையும் ஒன்று செய்யுங்க. Submit to the Lord. Submit to the Lord. கர்த்தருக்கு அத்தனை ஒப்பு கொடுத்து விடுங்கள். That's all. அத்தனை ஒப்பு கொடுத்து விடுங்கள். That's all. அத்தனை ஒப்பு கொடுத்து விடுங்கள். Holy Spirit will take care of it. சகலத்தை ஆண்டவர் பார்த்துப்பார். சோ ஒரு மனம் திருந்துதல், ஒரு மனமாற்றம் உண்டாகிறது யாக்கோபுடைய பிள்ளைகளா இருக்கிற யோசேப்பின் சகோதரர்களுக்கு. நமக்கும் ஒரு மனம் திரும்புதல், மனமாற்றம் உண்டாகட்டும். இந்த யோசேப்பை சொந்த சகோதரர்கள் குழியில போட்டாங்களா, அப்ப அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். சாப்பாடை பிடிங்கிட்டு சாப்பிட்டாங்களா, அவனுக்கு கொடுக்காம எவ்வளவு வலிச்சிருக்கோம். வசரத்தை கலட்டினாங்களா, எவ்வளவு வலிச்சிருக்கோம். எத்தனை வலியை தாண்டி வந்தீங்களோ தெரியாது. நிறைய வலியை தாண்டி இருக்கேன். வலி 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 வலிகள், வேதனைகள், மன வலிகள், சரீர வலிகள். வலினா ரொம்ப கஷ்டம். வலிதான், வயிற்று வலி கூட தாங்க முடியாது, தலைவலி, மண்டை உடைஞ்சிரும். இதெல்லாம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா புரியுங்க. ஸோ அவனுக்கு தலைவலிக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, நான் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் இல்லை.
அது உணரும் பொழுது இருக்கிற வேதனை இருக்கு பாருங்க, ஐயோப்பா அந்த வலி தாங்க நினைச்சு பாருங்க. மண்டை உடையிற மாதிரி தலைவலி, கஷ்டம், வயிற்று வலி, துடிக்கிற வேதனை. வேண்டாம் ஏசப்பா, ஒரு வலியும் வராம நம்மளை நடத்துறாரு. கோடி நன்றி ஏசப்பா சொல்லுங்களேன். கோடி நன்றி ஏசப்பா சொல்லுங்களேன். கை கூப்பி கோடி நன்றி ஏசப்பா சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானம் திறக்கப்படட்டும். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக. பொல்லாத வலி வேதனைகள் எல்லாம் நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஜீவனுள்ள வார்த்தைகளை பரலோகத்தின் தேவன் சிங்காசனத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது அற்புதம் நடக்கட்டும். பேசிக்கொண்டே இருக்கும்போது அற்புதம் நடக்கட்டும். Take this prophetic word. Amen, amen, amen. God bless you. God bless you. God bless you.